ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பான் மசாலா தயாரிப்பு நிறுவனங்கள் மீது செஸ் வரி விதிக்கும் மசோதா நிறைவேற்றம். ஸோ நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பான் மசாலா தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மீது அந்த செஸ் வரியை வந்து போடக்கூடிய மசோதா வந்து நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமி டாக்ஸஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த செஸ் டாக்ஸ் அப்படின்றது வந்து போடக்கூடிய ஜிஎஸ்டியை விடையும் எக்ஸ்ட்ராவா போடக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் இந்த செஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நார்மலா எசென்ஷியல் கமோடிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5% ஜிஎஸ்டி, அதே மாதிரி 18% ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு வந்து அதை அதனுடைய அந்த வாங்கும் திறனை கட்டுப்படுத்தும் பொருட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வரி வந்து போடப்படும். ஸோ அதற்கு போடப்பட்டுள்ள அந்த ஜிஎஸ்டி வரி பார்த்தீங்க அப்படின்னா 40% வந்து போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இந்த செஸ் வரியை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக தான் இந்த செஸ் டாக்ஸ் வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சுகாதார மேம்பாடு திட்டம். ஸோ இந்த மாநிலங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாக்ஸை வந்து பகிர்ந்தளிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி உள்ள ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக தான் இந்த செஸ் டாக்ஸ் வந்து பொருட்கள் மீது போடுவாங்க.